ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எடுத்து போட்ட ஒரு ரிசல்ட்டு ஃபெயிலியராக போச்சு. ஓகேங்களா? ஃபெயிலுன்னா ஃபெயிலுன்னு சொல்லிடுவேன். ஃபெயில் இல்லை அப்படின்னா ஃபெயில் இல்லை அப்படின்னு சொல்லி வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இது முழுக்க உண்மையான ஒன்று. ஓகேங்களா? இன்றைக்கி நமக்கு ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும், ஒரு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் மட்டும் தரேன். கண்டிப்பாக வின்னிங்ஸ் நிச்சயமாக இருக்கும். 100% வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 100% வாய்ப்பு இருக்கும். சாட்லேயும் பர்டிகுலராக நான் மார்க் பண்ணி போடுறேன். 2 ரிசல்ட்டை மார்க் பண்ணிடுறேன். வந்ததை வராத ரிசல்ட்டு எங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. சரிங்களா? பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். அதுவும் எல்லா நாளும் டெய்லி வின்னிங் இருக்குமா அப்படின்னு கேட்டால், டெய்லி வின்னிங் இருக்கிறதுக்கு சாத்தியம் கண்டிப்பாக இருக்காது. அது யாராலையும் கொடுக்க முடியாது. உறுதியாக சொல்லிக்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு பர்டிகுலராக இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி வரும் அப்படிங்கிற ஒரு டாட் கரெக்டாக தெரிஞ்சுது. சாட்டில் பர்டிகுலராக இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்து போடுவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முந்தா நாள் வந்த ரிசல்ட்டு இந்த இடத்துல நமக்கு பர்டிகுலராக வந்துருச்சு 550. அதுக்கப்புறம் நேற்று வந்த ரிசல்ட்டு கரெக்டாக நமக்கு எக்ஸாக்டாக 269 இந்த இதில் பாஸ் ஆகிருக்கு. இந்த இதில் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இந்த செட்டிலேருந்து பாஸ் ஆகிருக்கு. இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து நீங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது கீழே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 2 ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இன்றைக்கி 2 நம்பர்ஸ் உங்களுக்கு பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டெல்லாம் நமக்கு வரும்போது எந்த அளவுக்கு எடுக்கணும், எந்த அளவுக்கு வைக்கணும் அப்படின்றது கரெக்டாக தெரியும். ஃபெயில் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட வேண்டாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம தூக்கிறதுக்கான சாத்தியம் நிறைய இருக்கும். சரிங்களா? என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுத்துக்கிட்டு பாஸ் பண்ண வைப்பேன். ஒரு நாள் ஃபெயில் ஆகலாம், 2 நாள் ஃபெயில் ஆகலாம், 3ஆவது நாள் கம்பல்சரி பாஸ் ஆகிறதுக்கு பாஸ் பண்ண வைப்பேன். சரிங்களா? அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எந்தளவுக்கு எடுத்து கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கொடுப்பேன். அதுவும் போக ஒரே நாளில் வின்னிங் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேங்களா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான ஒரு ஆல் போர்டில் ஒரு 2 நம்பர் தரேன். 2 நம்பரில் 1 நம்பர் கண்டிப்பாக ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஆல் போர்டில் 1 அல்லது 5 இதில் ஒரு நம்பர் நிச்சயமாக ஆட்டத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். ஒரு நம்பர் ஆட்டத்தில் நிச்சயமாக வரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி ப்ளே பண்ணுறவங்களுக்கு என்னோடய இடத்துல அமௌண்ட்டு கட்டி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 3 செட்டு கண்டிப்பாக தருவேன். 3 செட்டில் 1 செட்டு கண்டிஷனான வின்னிங் இருக்கும். உறுதியாகவே அடித்து சொல்கிறேன். ஏன்னா நாம் நேற்று எடுத்ததே பாஸ் ஆகாததுக்கு காரணங்கள் கொஞ்சம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 69க்கு அதே 69 எடுத்து அடிச்சிருக்கான். அப்போ நமக்கு வின்னிங் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்றத உண்மை. இல்லைன்னா நம்ம நேற்று கொடுத்ததுலேயே கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த மோசத்துக்கான பேஸ் எல்லாம் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி டேட்டு 23 வந்துருச்சு. 23ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 7 நாள் இருக்குது. இந்த 7 நாளுக்குள்ளே ஒரு 4 வின்னிங்காக இல்லை 3 வின்னிங்காவது கம்பல்சரி எடுத்து போட்டுருவேன்.
ஜாயின் பண்ணுறவங்களுக்கு முந்தா நாள் போட்ட வீடியோஸில் நம்பர்ஸு, ஜிபே நம்பர்ஸு, ஃபோன்பே நம்பர் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். விருப்பம் இல்லாத எங்கிட்ட வரவே வராதிங்க. அதே மாதிரி டெய்லி நமக்கு வின்னிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து மாதத்தில் 4 வின்னிங் 5 வின்னிங் கம்பல்சரி எடுத்து கொடுப்பேன். டெய்லி 1 போர்டு ஹிட் ஆகும். நேற்று கொடுத்தது ஃபெயிலாக போச்சு, முந்தா நாள் கொடுத்தது பாஸ் ஆச்சு. இன்றைக்கி கம்பல்சரி பாஸ் ஆகும். 100% பக்காவாக எடுத்து போடுவேன். அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. தெளிவாகவே புரிஞ்சுக்கங்க. திரும்பவும் சொல்கிறேன், டெய்லி வின்னிங் இருக்கிறது யாராலையும் முடியாது. கண்டிப்பாக 1 நம்பர் 2 நம்பர் பாஸ் பண்ண வைக்கலாம், அது வேணால் சாத்தியம். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸே வந்து ஒரு 4 நம்பர் 5 நம்பர் தான் கொடுப்பேனே தவிர நிறைய நம்பர்ஸ் கொடுத்து நான் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒரு ஆளே அல்ல. சரிங்களா? அது தெளிவாக புரிஞ்சுக்கங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஆடுறாங்க. அந்த டிஃப்ரெண்டெல்லாம் நான் வந்து வீடியோவில் எடுத்து போடுறதுக்கு சாத்தியங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி சேட்லேயே 2 செட்டு வந்ததை மார்க் பண்ணி காட்டிட்டேன். அதுக்கு மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை பக்கத்துலேயோ கண்டிஷனாக இருக்கும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேனலில் இனிமேல் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வின்னிங்ஸ் வந்து கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. அதனால் வந்து தைரியத்தோடு நான் வந்து சொல்லுவேன், இந்த ரிசல்ட் வரும், இந்த ரிசல்ட்டுக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஓகேங்களா? இதை தெளிவான முறையில் பார்த்துக்கங்க. அதே மாதிரி நான் வந்து நேற்றும் முந்தா நாள் சொன்ன அந்த வீடியோவிலேருந்து மேலே இருக்கிற அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் வந்துட்டுருக்கு. மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எத்தனை பேர் தெரியுமான்னு தெரியாது. அதில் பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுத்து கொடுக்குறக்கு நான் பொறுப்பு. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஷேர் பண்ணி வீடியோவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு எடுத்து போடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.